மோசே சொல்கிறாரு, இந்த ஜனத்தை தண்டியாந்துரும், என் பேரை இல்லாட்டினா கிறுக்கி போடும். ஆண்டவருக்கும் ஜனத்துக்கும் நடுவில் போய் நின்றுக்கிறார். இவங்க பண்ணது பெரிய குற்றம். ஆண்டவர் சொல்கிறார், எப்படி இப்படி ஒரு குற்றத்தை பண்ண முடியும்? இது வரைக்கும் இருந்த 500-600 வருஷத்தில் இல்லை 900-1000 வருஷத்தில் இப்படி ஒன்று நான் பார்த்ததில்ல. ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம். நான்ல எகிப்திலிருந்து கூட்டு வந்தேன், இவன் போய் ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு எங்களை எகிப்திலிருந்து கூட்டு வந்த தெய்வமே வணக்கம் அப்படின்றானே, ஆரவாரமாக கொண்டாடுறானே, நிர்வாணமா ஆடி பாடி கொண்டாடுறானே, எனக்கு இதை எப்படி சகித்து கொள்ள முடியும்? நீ ஒதுங்கு, உன்னைய நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், இந்த ஜனத்தை நான் அழித்து போடுவேன். நான் செட்டில் ஆயிட்டேன். ரைட்டு தான் ஆண்டவரே, நான் செட்டில் ஆயிட்டேன். இன்னொரு ஜாதி ஒரு வேலை என் பிள்ளை பெரிய ஆள் ஆகி அதில் அப்படியே 12 கோத்திரம் பெருசாக வந்து, சரி ஆண்டவரே அவன் பண்ணது தப்பு தான். ஆமாம்ல, தப்பு தானே. மோசே அப்படி போகலை. மோசே மோரா குறிக்க போயிட்டார். இல்லை ஐயா, என் பேரை கிறுக்கி போடுங்க, இல்லாட்டினா பேசாமல் போங்க. என் பேரை கிறுக்கி போடுங்க, அதுக்கு பதிலாக இந்த பிள்ளைகளை தொடுகிறதற்கு ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன். இவர்களை நான் வழி நடத்தி வருகிறேன். என்னை சுற்றி இருக்கிற வட்டம் இவர்கள், என்னை சுற்றி இருக்கிற குடும்ப வட்டம் இவர்கள், என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் வட்டம் இவர்கள், என்னை சுற்றி இருக்கிற என் தெரு ஜனங்கள் இவர்கள். இவர்களை ஒரு நாளும் அழிவுக்கு விடவே மாட்டேன். என் பேரை வேணா கிறுக்கி போடுங்க அப்படின்னு குறுக்க போய் நின்றார். அதுதான் மன்றாட்டின் தலை சிறந்த எக்ஸாம்பிள். வேதத்தில் என் பெயரை கிறுக்கி போடும், இந்த ஜனத்தை காத்தரலும். உங்களுக்கு அப்படி கோபம் தீரணும்னா என் பேரை வேணா கிறுக்கி போடுங்க ஆண்டவரை என்ன மற்றவர்களுக்காக இன்டர்செஷன் பண்ணுகிற மன்றாடுகிற இந்த குணத்தை ஆண்டவர் மெச்சினார், ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணார்.